எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம், வித்தியாசமான ஒரு பயிற்சி, வித்தியாசமான உணர்வுகள், வித்தியாசமான பேச்சு, வித்தியாசமான மனிதர்கள். இது போன்ற ஒரு நிகழ்வில் பங்கு கொள்வதற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்கிறேன். பல நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டில் மாத்திரம் இல்லாத வெளிநாட்டிலையும் பல புத்தகங்கள் படித்திருக்கிறேன், பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன், பல புத்தகங்களுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நான் படித்ததில்லை என்று அந்த அணிந்துரை எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த வாழ்க்கை பயணம் இருக்கிறது, அதைவிட படிப்பினை சொல்லக்கூடிய பல்கலைக்கழகமே கிடையாது. எல்லோருடைய வாழ்க்கையுமே திரும்பி பார்த்தால் அது கொடுக்கிற படிப்பினை எந்த புத்தகமும் கொடுக்காது. இது எல்லோரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, வாழ்க்கை பயணம் இருக்கிறது, அது கொடுக்கிற ஒரு படிப்பினை இருக்கிறத யாருமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மறந்து விட்டிருக்கிறோம், மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை தோண்டி எடுத்து நம்ம எல்லோருக்கும் அதை வழங்குகிறார் என்றால் அது ஒரு தொடர்ச்சியான ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம கலைமணி செய்வோம். என்னை எல்லோரும் ஆடிட்டர்னு சொல்லும் பொழுது என்னுடைய நண்பர்கள் அவங்கெல்லாம் என்னை அறிவுஜீவிகள் நினைப்பாங்க, பத்திரிகையாளர் நினைப்பாங்க. அரசியலில் நம்ம அழகுராஜன் சொன்ன மாதிரி என்ன அரசியல் சாணிக்கையார்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மரியாதை கிடையாது. அதனால என்ன ஆடிட்டர் எல்லாரும் சொல்லும் பொழுதே என்னுடைய நண்பர்கள்லாம் ஏப்பா ஒரு மாதிரி கொஞ்சம் உயர்வாக சொல்லலாமே, ஆடிட்டர்னு ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலைமணிய வக்கீல்னு சொல்லி அவருடைய மரியாதையை குறைச்சிடக்கூடாது. அவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக பிறந்திருக்கு. நாம் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில எதோ பண்றோம். குயவனாராக இருந்தவர் நாயனாராக மாறி இருக்கிறத நாம பார்க்கிறோம். அவர் குயவனாராக தான் பிறந்தார், ஆனா நாயனாராக மாறுகிறார் என்றால் அவர் பிறந்த காரியமே வேற, அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே வேற. அந்த புரிதல் ஏற்படும் பொழுது அவர் குயவனாராக இல்லை. குயவன் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய எண்ணங்களும் நோக்கங்களும் அவருடைய காரியங்களும் இந்த ஒரு பிரம்மாண்ட சமுதாயத்துக்கு பயன்படுகிற மாதிரி மாறுகிறது இல்லையா? எத்தனையோ வக்கீலை பார்க்கலாம். எனக்கு தெரியாத வக்கீலே கிடையாது. ஒரு காலத்தில் என்ன வக்கீல் என்றே கூறுவார்கள். அந்த அளவுக்கு வக்கீல்களோட நெருக்கி பழக்கம், சட்டத்திலையும் எனக்கு அந்த மாதிரி ஈடுபாடு உண்டு. ஆனா அந்த வக்கீலாக இருப்பவர்கள் இருக்கிற வரைக்கும் பெரிய காரியத்தை செய்யவில்லை. ஆனா அந்த வக்கீல் அப்படிங்கிற கட்டுப்பாட்டிலிருந்து மீறி அவர்கள் சமுதாயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நல்ல வேளை ஒரு வக்கீலாக மாத்திரம் இல்லை என்பதை அவங்க அப்பா கிட்ட சொன்ன. நான் யாரோ என்கிட்ட கேட்டபோது உங்க அப்பா உங்களை உருப்படல முடிவு பண்ணிட்டாரா சார் அப்படின்னு கேட்டேன். அதனால இந்த புத்தக விழாவில் பங்கு கொள்வதற்கு எனக்கு ஏன் முதல்ல பல தொலைகள் இருந்தால் கூட ஏன் எனக்கு வந்தேன் என்றால், இது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல. நான் படிக்கிறேன். எனக்கே இந்த வாழ்க்கையில புரிதல் ஏற்படுவதற்கு காரணமே என்னுடைய நண்பர்கள். என்னுடைய நண்பர்கள் என்றால் பத்திரிகை துறையில் இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, பொருளாதார துறையில் இருந்தாலும் சரி, சமூகத்துறையில் இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டது, அவர்களோடு நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், அதன் மூலமாகத்தான் என்னுடைய புரிதல் கொஞ்சம் 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 கொஞ்சமா அழுக்க ஆரம்பித்தது.
அதுல முக்கியமானவர் என்னுடைய நண்பர் தங்கராஜ். அவருக்கும் ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கு. நான் ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு உண்டு. 50 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமாக பணியாற்றி இருக்கு. அது எனக்கு சமுதாயத்துக்கு புரிதலை தேடுகிற மனிதனாக மாற்றியதே தவிர, சமுதாயத்தினுடைய புரிதலை நாம் பெறுவதற்கு அது மனநிலையை உருவாக்குகிறதே தவிர, அந்த புரிதல் எப்படி கிடைக்கிறது என்றால் நம்ம அனுபவத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. அதுல ஒரு முக்கியமான அனுபவம், நான் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் 1992 இந்த உலகமயமாக்குதல் ஒரு பெரிய ஒரு சுனாமி போல வந்த போது, பொருளாதாரத்துறையில தொழிலதிபர்கள் பல முக்கியமானவர்களோட எனக்கு எப்பொழுதுமே தொடர்பு. நம்ம நாட்டில் இருக்க பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் அல்லது அவர்களுக்கு நான் ஆலோசனை, அந்த மாதிரி ஒரு உறவு எங்களுக்குள்ள. அப்பொழுது அவங்களுக்கு இந்த உலகமயமாக்குதல் என்கிற ஒரு நமக்கே புரியாத ஒரு மிருகம் வந்திருக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பது யாருக்குமே தெரியல. அரசியல்வாதிகளுக்கு தெரியல, நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியல, பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியல. அப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், காந்தியவாதி. அவர் என்ன கூறினார், மகாத்மா காந்தி வெளிநாட்டில இருந்து நம் நாட்டுக்கு வந்த பொழுது கோபாலகிருஷ்ண கோகலேயை சந்தித்தார். அவர் சொன்னார், நீங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த நாட்டை விட்டு போயிட்டீங்க, நீங்க திரும்ப வந்த நாடு இருக்கிறத, நீங்க போன நாட்டுக்கு திரும்ப வந்த நாட்டுக்கு ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. அதனால இந்த நாடு பூரா நீங்க சுற்றி பார்க்க வேண்டும். எப்படி சுற்றி பார்க்க வேண்டும் என்றால், அந்த ஒரு ஆண்டு நீங்க யாருக்குமே உங்க மனதில் என்ன இருக்குங்கிறத கூறக்கூடாது. நீங்க உங்க புரிதலை ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி, அவர் இங்க வந்து இந்த மதுரையில தான் ஒரு விவசாயியை பார்க்கிறார். மதுரையில தான் ஒரு விவசாயியை பார்த்து, இவனை போல நாம் இருந்தால்தான் இந்த நாட்டுக்கு பணி செய்ய முடியும் என்று அவருடைய உடையே மாற்றிக்கொண்டார். காந்தி ஒரு கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டிருப்பவராக இருந்தால் இந்த நாட்டுடைய மனதை ஆட்கொண்டிருக்க முடியாது. சாதாரணமான மனிதனாக அவர் மாறியதால் தான் இந்த நாடே அவருக்கு புரியும். எதற்கு இதை கூறுகிறேன் என்றால், அவர் ஏராளமாக படித்தார், அமெரிக்காவுக்கு போனார், லண்டனுக்கு போனார், பெரிய பணம் நிறைய சம்பாதிச்சார். ஆனால் காந்தியாக மாறியது அனுபவத்தினால் தான். எனக்கு அந்த அனுபவம் ஏராளமாக கிடைத்தது. இந்த சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலமாக நான் நாடு முழுவதும் சுற்றி பார்த்தேன். அப்பொழுது பார்த்தபொழுதுதான் புரிந்தது, நம்ம நாட்டினுடைய ஆதாரமே நம்முடைய சமுதாயங்கள் தான். எந்தெந்த சமுதாயம் தன்னுடைய சக்தியையும் பலத்தையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி இருக்கிறதோ, அந்த சமுதாயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. எந்தெந்த சமுதாயங்கள் அவங்க சச்சரவுக்குள்ள மாட்டிக்கொண்டு அவர்களுக்குள்ளேயும் மற்றவர்களுக்குள்ளேயும் போரிலையும் போராட்டத்திலையும் துவேஷத்திலையும் விரோதத்திலையும் சிக்கிக் கொண்டார்களோ, அந்த சமுதாயங்கள் எல்லாம் தாழ்ந்திருக்கிறது என்பதை நாடு முழுவதும் ஆய்வு செய்து அதை எழுதினர். சமுதாயம் என்பது ஒரு சொத்து. உங்களுக்கு பணம் இருந்தால் உங்களுடைய சொத்து, உங்களுக்கு அறிவு இருந்தால் உங்களுடைய சொத்து. சமுதாயம் என்பது எல்லோருக்கும் சேர்ந்த சொத்து, யாருக்கும் சொந்தம் இல்லை. ஆனா எல்லோருக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. அந்த சமுதாயம் என்கிற ஒரு கட்டுக்கோப்புடன் இருக்கிற ஒரு சமுதாயம் வெற்றி பெறுகிற சமுதாயம் என்பதை நான் அந்த சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலமாக அறிந்து கொண்டு, அந்த சமயத்தில் தான் நம்ம தங்கராஜன் மதுரையில தான் சந்திச்சு அவருடைய வித்தியாசமான சிந்தனை பார்த்து, குறிப்பா தென் தமிழ்நாட்டுக்கு எனக்கும் ஒரு கர்மபந்தம் உண்டு என்று நினைக்கிறாங்க. ஏன் காரணம் என்றால், இங்க ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனைகள் என்னை கடவுள் ஈடுபடுத்துவார். இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் நாடார்கிட்ட இருந்து ஒரு மாறுவாடி வாங்கிட்டார்.
அந்த மார்வாடிக்கு அந்த பெரிய கம்பெனி நம்ம நாட்டிலேயே எஸ்ஆர் குரூப்னு பெரிய பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து உள்ளவங்க. அவங்க இந்த வங்கியை வாங்கின உடனே இந்த நாடாளெல்லாம் போராட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், அதை ஒரு தமிழரை வாங்க சொன்னேன், சிவசங்கரன் என்றவர் அவர் பேர். நான் அந்த தமிழருக்கு சொன்னேன், ஏன்னா அவர்கிட்டேருந்து அவர் அந்த எஸ்ஆர் குரூப்லேருந்து அவர் பெற வேண்டிய பணம் இருக்குது, அதுக்காக நீங்கள் இந்த வங்கியை வாங்கிடுங்க, ஆனால் ஒன்று இந்த வங்கியை நாடாளுக்கு திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாடாளுக்கு அந்த வங்கி வந்ததுக்கு ஓரளவுக்கு நான் காரணம். அதில் அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் ஏற்பட்டது. அப்போதான் அந்த நாடார்கள் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற்றார்கள் என்பதற்கு முதல் ஆதாரமாக அப்பதான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு தென் தமிழ்நாட்டிலேயே ஒரு தொழில்துறையில் ஒரு தேக்கம் இருக்கிறது, பொருளாதாரத்தில் தேக்கம் இருக்கிறது, வீரம் விளைகிறது, ஆனால் பொருளாதாரம் விளையவில்லை. ஏனென்றால் நம்ம நண்பர் சீனிவாசன் அவர்லாம் பேசினா நம்ம கேட்டு, நம்ம அழகராடி பேசினா நம்ம கேட்டுட்டே இருக்கணும், அது மாதிரி சீனிவாசன்லாம் பேசினா நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஒரே ஒரு வரியை சொன்னார், மற்ற இடத்துக்கு தென் தமிழ்நாட்டுக்கு வித்தியாசமே, நாம பேசிவிட்டு பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம், பேச்சின் மூலமாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம் மற்ற ஊரில் சொல்லுவாங்க, இங்க தீர்த்து விட்டு பேசிக்கொள்ளலாம் என்பதுதான் நம்முடைய. அதனால என்னுடைய நண்பர்கள் தொழிலதிபர்கள் கூட சவுத் தமிழ்நாடுலாம் எங்களை அனுமதிங்க, வேற எங்கேயாவது தொழில் செய்ய முடியுமா, இப்படி கேட்டு 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 தென் தமிழ்நாட்டின் பேரில் எனக்கு ஒரு ஆதங்கம் ஏற்பட்டது. இவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், வீரம் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், ஏன் இவர்கள் தோற்று போய்விட்டார்கள்? இந்த கேள்வி என் மனதில் எழுது. அந்த சமயத்தில் தான் நான் தங்கராஜை பார்த்தேன். தங்கராஜுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு, அதாவது ரெண்டு சமுதாயங்கள், வலுவான சமுதாயங்கள், வீரமுள்ள சமுதாயங்கள், சக்தி உள்ள சமுதாயங்கள், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சமுதாயங்கள், ஒன்றை ஒன்று எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டது என்றால் அவர்கள் இருவருக்கும் நல்லதல்ல, இந்த சமுதாயத்துக்கும் நல்லதில்லை, தென் தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. அப்பொழுதுதான் தங்கராஜ் இது அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் இரண்டு சமுதாயங்களும் மாத்திரமல்ல, தென் தமிழ்நாடே இப்படித்தான் இருக்க போகிறது, தாழ்ந்து கொண்டே தான் போக போகிறது. இதை அரசியல்வாதிகள் பயன்படுத்த போகிறார்களே தவிர இதற்கு தீர்வு காண போவதில்லை. அப்ப சீனிவாசன், நான், தங்கராஜ் எல்லாரும் உட்கார்ந்து இதை பத்தி யோசனை பண்ண போதுதான் முதல்ல ஏதாவது ஒரு சமுதாயத்தை எடுத்து, எந்த சமுதாயம் விரோதத்திலே வளர்ந்தது, விரோதத்தையே கைகொண்டு அரசியலையும் செய்ததில் ரெண்டு சமுதாயம், கள்ளர் சமுதாயம், தேவேந்திர சமுதாயம். இதுல இந்த சமுதாயம், ஒரு சமுதாயத்தினுடைய நோக்கை நாம் சரி செய்து விட்டால் மற்ற சமுதாயத்திற்கு அது உதாரணமாக மாறும் என்பதனாலதான் இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செய்தார். அது ஒரு பரிசோதனை. அதுல எடுத்த தாரகம் வந்ததுதான் சுயஜாதி பற்றி பெருஜாதி. பல சமுதாய கூட்டங்களில் பேசும்பொழுது அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இப்படி ஒரு சிந்தனை இருக்க முடியும். ஏனென்றால் அரசியல் ஒரு ஜாதியையும் அந்த ஜாதி தான் முக்கியம் என்று கூறி மற்ற ஜாதிக்கு அதுக்கும் விரோதங்களை உருவாக்கி அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டிலே 60-70 ஆண்டுகளாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை பார்க்கிறோம். ஆனா இந்த நாடுக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு விஸ்வகுரு என்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு உலகத்துக்கே வழிகாட்ட வேண்டிய தத்துவங்களும் ஞானிகளும் சரித்திரமும் வாழ்க்கை முறையும் கலாச்சாரமும் பண்பும் பாரம்பரியங்கள் இருக்கிற இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு விகாரங்கள், வக்கரங்கள் ஏற்பட்டதுனால இந்த நாட்டுடைய சக்தியை குறைந்திருக்கிறது என்பதை சரித்திரபூர்வமாக பார்த்திருக்கோம், அனுபவபூர்வமாக பார்த்திருக்கோம், பொருளாதாரத்தில் படிச்சிருக்கோம். அது தென் தமிழ்நாட்டில் இந்த
மாதிரி ஒரு மாறுதலை கொண்டு வர முடியுமா என்பதுதான் நானும் தங்கராஜ் தான் எனக்கு அந்த விஷயத்துல குருன்னு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய நிதானமான போக்கு இருக்கிறத, ஒரு கொதிக்கிற ஒரு சூழ்நிலையில நிதானமான ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அதற்கு பிறகுதான் அவர் சொன்னார், இந்த சமுதாயம் கத்திய கீழே போட்டார் வாழ்வு எல்லாமே. அதை எப்படி கத்திய கீழே போட வைப்பது என்பதற்காகத்தான் ஆன்மீகமும் பண்பும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் மாத்திரம் மனதில் வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதனால்தான் தேவேந்திர குல வேளாளர். நாங்கள்லாம் தேவேந்தர் வம்சம், சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு வம்சத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த புத்தகத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நம்ம கலைமணி எழுதியிருக்கிறது உச்சநிலைன்னா யாருன்னா உஜ்ஜயினிலேருந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. உஜ்ஜயினி காளி கோவில் இங்கே கட்டியிருக்காங்க. எந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை, எந்த அளவுக்கு நாடு தழுவிய தொடர்பு, நம்பிக்கை. அவர்களும் ஒரு குறுகிய சமுதாயமா, குறுகிய எண்ணத்தோட, குறுகிய நோக்கத்துக்காக அவங்களுடைய சக்தி பலம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி அரசியலிலிருந்து அவங்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல இந்த தேவேந்திர குல வேளாளர் அவங்களுடைய பாரம்பரியம் அவங்க இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கே ஆச்சரியம், இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது, ஆனால் அந்த சமுதாயத்துக்கு தெரியலையே. கொஞ்சமா அந்த சமுதாயத்துல பல பேர் அந்த விஷயம் போக அவங்களுடைய மனது மாற ஆரம்பித்தது. அதற்கு அடிப்படையான தாரக மந்திரம் தான் இந்த சுயஜாதி பற்றி பிரஜாதி. ஒரு ஜாதி மேல பற்று இல்லாத அந்த ஜாதியினுடைய பாரம்பரியத்தில் நம்பிக்கை வராது. ஆனால் அதற்காக மற்ற ஜாதியோட விரோதம் இருந்தால், இரண்டு ஜாதிகளுக்குள்ள விரோதம் இருந்தால், இரண்டு ஜாதியும் முன்னுக்கு வராது என்பதுதான் சரித்திரம். ஜாதியின் பேர்ல தப்பு இல்லை. அதை எப்படி நாம மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறோம் என்பதில் தான் சரியா தவறு இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பயணம் தொடர்ந்து அது நான் பிரதம மந்திரியோட பேசும்பொழுது அவர் ஆச்சரியம், ஒரு சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அந்த பெயர் மாற்றம். அந்த பெயர் மாற்றம் கூட ஒரு சமுதாயத்துடைய கோரிக்கையாக இருக்கக்கூடாது, அது யாருக்கும் எதிராக இருக்கக்கூடாது என்பதனால 2010 தமுக்கத்தில் முதலே 10,000 பேர் ஒரு கூட்டம். அதுல கொங்கு வேளாளர், நாடார், செட்டியார் இவர்கள் எல்லோரையும் அழைத்து, எனக்கு பயம், என்னை மேடலை ஏறுன்னு சொல்றாரு. நான் ஒரு பிராமணன், வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், தேவையில்லை என்று கருதப்பட்டவன். 60-70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு சமுதாயத்தை குறிவைத்து தாக்கப்பட்ட சமுதாயத்தை போய் நீங்க மேடையில ஏற்றுறீங்க, எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னார், நீ கவலைப்படாதீங்க, நீ மேடையில ஏறுங்க. மேடையில ஏறுகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன நடக்குமோ. ஆனா மேடையில ஏறின உடனே எனக்கு தோன்றி, நான் இந்த மேடையிலேயே ஏறி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் தேவேந்திர ஒரு வேளாளா இருந்திருப்பேன்னு சொன்னேன். எனக்கு அவர்களுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான பந்தம் ஏற்படுது. எனக்கே தெரியல, நான் ஏன் சொன்னேன்னு தெரியல. அப்படித்தான் எனக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவு ஏற்படுது. அப்புறம் இந்து ஆன்மீக சேவை கண்காட்சியில ஒரு புதிய ஒரு தத்துவத்தை கொண்டு வந்தோம். எப்பவும் ஆன்மீகம் என்றால் மடங்களை அழைப்போம், ராமகிருஷ்ணா மடத்தை அழைப்போம், அந்த மாதிரி யார் யார் சேவை செய்கிறார்களோ அவர்களை. அப்புறம் பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் இதையெல்லாம் கொடுக்கிற சமுதாயமே சேவை தானே. அதனால சமுதாயங்களையும் அதில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி சமுதாயங்களை அதில் இணைக்கும் பொழுதுதான் ஒரு 30-35 சமுதாயம் நினைக்கிறேன், எனக்கு பட்டியல் ஞாபகம் இல்லை. அதெல்லாம் தங்கராஜ் தான் ரொம்ப சிரமப்பட்டு அவர்களை எல்லாம் எடுத்தார். அதுல கள்ளர் சமுதாயத்துக்கு பிரதிநிதியாக அங்க எல்லோருக்கும் ஒரு ஸ்டால் கொடுக்கும். 5 நாள் அந்த
கண்காட்சி நடக்கும். அதில் ஒருத்தருக்கும் ஒரு அரங்கு கொடுக்கும். அதில் தேவேந்திரர்களுக்கும் கள்ளர்களுக்கும் பக்கத்து அரங்கு. இவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி இவங்க எடுத்து சொல்லுவாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இவங்க பாரம்பரியம் என்ன, அவங்க பாரம்பரியம் என்ன. ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த அரங்குக்கு வருவாங்க. தேவேந்திர குல வேளாளர்களை பற்றி யாரு, செட்டியார், நாடார், கவுண்டர், பிராமணர், ஐயங்கார் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி கண்ணர் சமுதாயத்தை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். இங்க முத்துக்குமார் இருக்கிறார். அவர் கொற்றவை பெரிய ஒரு சிலை. கொற்றவைன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. கொற்றவை சிலையை வைத்து இவள் தான் எங்கள் தெய்வம் என்று ஆயிரக்கணக்கான பேர் கொற்றவை யாருன்னு தெரியாத இங்க கற்பூர ஆரத்தி காண்பிப்பார்கள். எல்லோருக்கும் எல்லாமே சொந்தம். கொற்றவை எனக்கு சொந்தம் தான், ஈஸ்வரனும் உங்களுக்கு சொந்தம் தான். இந்த மனப்பான்மை எனக்கு கொடுத்தது இரண்டு முக்கியமான ஆதாரங்கள், மூலங்கள். ஒன்று காஞ்சி மகாஸ்வாமி, அடுத்தது RSS. எல்லோரையும் அரவணைக்கும் ஒரு தன்மை எனக்கு உருவாக்கி கொடுத்ததே காஞ்சி பீடம். அதனால இவரோட பயணித்து போகும்பொழுது கலைமணி வந்தபோது கலைமணிக்கு இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி. ஒரு தவளை ஒரு கிணற்றில் விவேகானந்தர் கூறுகிறார். சிகாகோ மகாநாட்டில் ஒரு தவளை இன்னொரு தவளை கிட்ட கேட்கலாம், கடல் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்ட்டு. இவ்வளவு பெருசு இருக்குமான்னு ஒரு அடி தூண்டிட்டான். இவ்வளவு பெருசு இருக்குமா கடல், இன்னும் கொஞ்சம் இவ்வளவு பெருசு இருக்குமான்னு கேட்டுதான். கிணற்றில் இருக்க வரைக்கும் கடல் எவ்வளவு அளவுங்கிறது அந்த தவளைக்கு தெரியாது. நாம் எல்லோரும் கிணற்றில் இருக்கிறோம். இன்றைக்கு உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் உலகம் பூரா நம்ம பொருளாதார ரீதியிலையும் தொழில்நுட்ப ரீதியிலையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம கலாச்சாரத்தினுடைய ஆதாரம் இல்லாமல் இந்த உலக அரங்கில் நம்மால் பங்கு கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலையில இந்த கள்ளர் சமூகத்தை பற்றி எனக்கு விவரித்து அவர் சொன்ன பொழுது ஆடி போயிட்டு, அதுவும் நத்தன் கணவாய் போர் பற்றி அவர் கூறியது. அவர் சொன்னார், ஏதோ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இதற்கு ஆதாரம் இல்லை என்று நினைத்தோம். 6000 பேர் படித்திருக்கிறீர்கள். 6000 பேர் எதற்காக தெரியுமா? திருமோகூர் கோவிலினுடைய சிலைகளை திருடி கொண்டு போகிறார்கள் வெள்ளைக்காரர்களும் இஸ்லாமியர்களும். அங்க போய் அந்த பூசாரிகள் கெஞ்சுகிறார். அவர்களுக்கு ஏதோ பணம் கேட்டிருக்காங்க, கொடுக்க முடியல. அவங்களால பணம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுடைய சிலையை எடுத்துக்கொண்டு போவோம் என்று கூறி அவங்க எடுத்துக்கொண்டு போகும் பொழுது இவங்க போய் இந்த 4 ஐயங்கார் தான் போய் கேட்டிருக்காங்க, ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்க தெய்வத்தை காப்பாத்துங்க. அதை காப்பாற்ற இந்த சமுதாயம் கள்ளர் சமுதாயம். அதற்கு ஒரு ஆன்மீக அடிப்படை இருக்கிறது. ஆன்மீக அடிப்படை இல்லாத இதை செய்யவே முடியாது. தனக்காக ஒரு மனிதன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ரத்தம் சிந்தலாம், குடும்பத்துக்காக சிந்தலாம், தன்னுடைய நிலத்துக்காக, தன்னுடைய பெயருக்காக. ஆனா இந்த பரந்த சமுதாயம் நம்பிக்கை உள்ள ஒரு கோவிலுக்கு ஒரு பங்கம் வந்திருக்கிறது என்று அதை தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு சமுதாயம் 6000 பேரை இழக்கிறது என்றால் அது சாதாரணமான சமுதாயம் அல்ல. எனக்கே புரியாது. நான் பிரைம் மினிஸ்டர் இதை சொன்ன போது இதற்கு என்ன ஆதாரம் கேட்டார். ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொடுத்த உடனே நத்தம் கணவாயில ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அந்த நினைவு சின்னம் அமைப்பதற்கு எல்லா ஏற்பாடும் ஆகிவிட்டது. பஞ்சாயத்தில் கூட அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் அரசியல் அப்போ பிரதம மந்திரி சொன்னார், அங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நான் வீடியோ மூலமாக இந்த சமுதாயத்தை பற்றி இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறது, போரை நடத்தியிருக்கிறது, இதுதான் முதல் சுதந்திர போர் என்று நான் கூறி பேசுகிறேன் என்று பிரதம மந்திரி கூறி கூறினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசியல் தலையீட்டு காரணமாக அந்த விழா நடக்க முடியாமல் நின்றுவிட்டது.
ஆனால் பிரதமர் என்ன கூறினார் என்றால், இந்த புத்தகம் அரசு இந்த தேர்தல் விஷயமெல்லாம் முடியவிட்டு இந்த புத்தகத்துக்கு நாம் இது வெளியிடுவதற்கும் முன்னுரை எழுதுவதற்கும் நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறேன் என்று கூறி, கள்ளர் சமுதாயத்தினுடைய பெருமை இன்றைக்கு உலக அளவில் பரவப்போகிறது. கள்ளர்களுக்கே தெரியாத விஷயத்தை இன்றைக்கு உலகுக்கே புரிய வைத்திருக்கிறார் கலைஞர். இது ஒரு புகழத்துக்காக நான் சொல்லலை, அவர் உங்களுக்கு அடையாளம் காட்டுது. ஒருத்தர் ஒரு நோக்கத்துக்காக கடவுள் படைக்கிறார். நம்முடைய நோக்கம் என்ன என்று தெரிந்த பிறகு அந்த நோக்கம் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகிறது. அந்த நோக்கம் தெரியாத வரைக்கும் நமக்கு நாமே பயன்பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு இந்த இரண்டு சமுதாயத்துக்கும் என்ன ஒரு பிரச்சனை என்பதை பார்க்கும் பொழுது, இந்த கண்டதேவி தேர் இதை ஓட்டினால் கண்டதேவி சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் தேர் ஓடும் பொழுது இரண்டு சமுதாயமும் சேர்ந்து இணைந்து அந்த தேர் விழாவை எடுத்தால் இந்த இரண்டு சமுதாயத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று அதற்கு பிறகுதான் இவங்க செய்யப்பட்டு என்ன வேலை பண்ணாலும் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்று கொடுத்து பல அதெல்லாம் விளக்கமாக கூறினார்கள். அரசியலாலையும் அரசாங்கத்தாலையும் இதை தடுக்க முடியாததுக்கு காரணம் என்னவென்றால், போலீஸ், கலெக்டர், பத்திரிகைகள் எல்லாருமே சேர்ந்து இது நடந்தால் ஆபத்து என்று கூறுகிற அளவுக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில யாருமே இதை தடுத்து நிறுத்த முடியாததற்கு காரணம் என்னவென்றால், இரண்டு சமுதாயங்களும் ஒன்று சேர்ந்ததுதான். கோர்ட்ல நீதிபதி அரசாங்கத்தை கேட்கிறார், உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? இல்ல சார், பெரிய பிரச்சனை, போலீஸ் துப்பாக்கி சூடு. ரெண்டு பிரச்சனை யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கையெழுத்து போட்டு எங்களுக்கு மனு கொடுத்திருக்கிறார்கள். இல்ல அதெல்லாம் கூட நீங்க பதில் சொல்ல போகிறீர்களா இல்லையா? நீங்கள் இதை நடத்த அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால், தேர் வெள்ளோட்டம் நடத்த நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால், இல்லை என்றால் ராணுவத்தை அனுப்பி இந்த வெள்ளோட்டத்தை நடத்துவோம் என்று நீதிமன்றம் கூறியது. அந்த நீதிமன்றம் கூறியதற்கு காரணம் என்ன? இந்த இரண்டு சமுதாயங்களும் சேர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால கண்டதேவி தேர் என்பது சாதாரணமான நிகழ்வு அல்ல. எவ்வளவோ ஆண்டுகளாக விரோதங்கள் இருந்த இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்த ஒரு அடையாளம். அதனாலதான் இந்த விழாவில் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு ஆவல்ல தான் நான் இருந்தேன். அழைப்புனால வரேன். எனக்கு இந்த அழைப்பு கொடுக்கவில்லை என்றால் கூட நான் வந்திருக்கேன். வீரம் உள்ள, பலம் உள்ள, சக்தி உள்ள, ஒரு ஆன்மீக நாட்டம் உள்ள இந்த இரண்டு சமுதாயங்களும் இணைவது என்பது தென்தமிழ்நாட்டுக்கே நல்லது, நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த உணர்வை எப்படி இன்னும் அதிகப்படுத்த போறோம்? அரசியல் தலையீடு இல்லாத இல்லை. அரசியல்ங்கிறது நான் அதை 10 பேர் வேற விதமா சொல்லுவாங்க. அது ஒரு இருக்க வேண்டிய நம்ம பாத்ரூம் இருக்குன்னு வச்சுங்க, அது இல்லாத இருக்க முடியாது. ஆனா பாத்ரூம் தான் எல்லாரும் நினைக்கிறது. பூஜை ரூம் இருக்கு, படுக்கை இருக்கு, சமையல் ரூம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து வீடு. ஆனா பாத்ரூம் ஒண்ணுதான் வீடு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அரசியல் ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையில் சொல்கிற அளவுக்கு அரசியல் நம்மை ஆட்கொண்டு விட்டால் எந்த அளவுக்கு அது ஒரு ஞான சூன்யமாக மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு ஏராளமான வேலையை செய்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் தான் நம்ம தலைவர் நாம் ஏற்றுக்கொள்ளும். ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, சமுதாயவாதிகள் எத்தனையோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, பஞ்சாயத்து செய்யறவங்க இருக்காங்க. இவ்வளவு பேருக்கும் நாம இடமளித்து இந்த சமுதாயத்தை பன்முக தன்மை உள்ள சமுதாயமாக நாம் மாற்ற வேண்டும். அதற்கு ஆவணம் நாம் செய்ய வேண்டும் என்பதை நான் கலைமணிகளுக்கு கூறியிருக்கிறேன். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும்.
காஞ்சி பெரியவருடைய ஆசி இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு